என்ன நீ சொல்றிய? யாரு? வேற யாரு? அரவிந்த் சார் தான். ஆமா, அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு இப்ப சார் ஒண்ணுதான் கேடு. அந்த கேடு கட்ட அரவிந்துக்கு சேது நம்ம கிட்ட மாட்டின விஷயம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா, ஒருவேளை அவன் சேதுவை எங்கேயோ மறைச்சு வச்சிருந்தா. இருந்தாலாம் இல்ல மாப்ள, அவன் தான் செஞ்சிருக்கான். ஆமா, அவர் வந்ததுல இருந்தே என்ன பேசினாலும் கடைசியில சேதுவை வர சொல்லு, சேதுவை வர சொல்லுந்தே சொல்லிட்டு இருந்தாரு. எப்படியும் அவன் வரமாட்டாங்கிற நம்பிக்கையிலதே அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அரவிந்த் தான் சேது ஏதோ பண்ணிட்டான். உயிரோட வச்சிருப்பானான்னு கூட சந்தேகமா இருக்கு. ஐயோ, அவன் அந்த அளவுக்கு கூட போவான்னு எனக்கு இப்ப தோணுது. எல்லாத்தையும் பேசிட்டு சேது நல்ல வேலைக்காரன்னு சொன்னான் பாரு, அப்பே கம்பெனிக்கா உனக்கானு கேட்கணும்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு எனக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். நேத்தே சேதுவை நம்ம கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சிருக்கணும். அவனை நம்பிட்டேன் மாப்பிள்ள, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு மத்த எல்லாத்தையும் விட வருத்தம் மகேஷ் சார் தலை குனிஞ்சு நின்னதுதே. நமக்காக நம்ம மேல நம்பிக்கை வச்சு மகேஷ் சார் அமைதியா இருந்தாரு. நாம சொன்னதுக்காகதே இன்னைக்கு எல்லாரையும் வர வச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அவர் நம்பிக்கையை காப்பாத்த முடியாம போச்சேனதே மனசு ஆற மாட்டேங்குது. உண்மைதான் ஆனந்தி, யாருக்காக இல்லைனாலும் மகேஷாருக்காவது உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அரவிந்த் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம யாருக்குமே சொல்லாம ஒரு பிளான் பண்ணி சேதுவை சிக்க வச்சா ஓவர் நைட்லயே அந்த அரவிந்த் மொத்த சீனியை மாத்துறான். சும்மா சாதாரணமாலாம் ஒருத்தன் அதை செஞ்சிட முடியாது. இதே வேலையா இருக்கணும், இதுல ஏகப்பட்ட அனுபவமும் இருக்கணும். அப்படி பார்த்தா அரவிந்த் ரொம்ப வருஷமாவே நம்ம கம்பெனிக்கு எதிராக தான் வேலை பார்க்கறானோன்னு தோணுது. கரெக்டா மாப்ள, நீ சொல்றது 100% கரெக்ட். திடீர்னு எல்லாம் ஒருத்த வந்து மொத்த கதையை அவனுக்கு சாதகமாலாம் மாற்ற முடியாது. கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகுது. எப்படி? நம்ம கம்பெனியை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தினாங்கல்ல, அதை நீ கண்டுபிடிச்ச. அந்த கோவத்தில் திருமூர்த்தி உனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆமா, அரவிந்த் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவனும் ரொம்ப நாளாக கம்பெனிக்கு எதிராக ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கானோ. கருணாகரம் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருந்த வரைக்கும் அரவிந்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இப்போ மகேஷ் சார் என்ன ப்ரொடக்ஷன் ஹெட் ஆக்குனது அவனுக்கு வேலைக்கு தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு மாப்ள. ரொம்ப நாளாக நம்ம கம்பெனியில் நடந்துட்டு இருக்கிற அந்த கடத்தலுக்கும் அரவிந்துக்கும் ஏன் சம்மந்தம் இருக்கக்கூடாது? இன்னும் கொஞ்சம் யோசிச்சா அரவிந்த் ஏன் திருமூர்த்தியோட தம்பியா இருக்கக்கூடாது? ஆமாங்க, என்னைய திருமூர்த்தி கடத்தினப்போ நான் கேட்ட அவன் தம்பியோட குரல் அரவிந்த் சார் குரல் மாதிரிதான் இருந்துச்சு. நான் தான் சொல்லிட்டே இருந்தேனே. சொல்லும் போதெல்லாம் அரவிந்த் சாரதே ஏதாவது சொல்லி என்னை குழப்பிக்கிட்டே இருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா எல்லாம் முடிச்சோ தன்னால அவுருது. திருமூர்த்தியும் அரவிந்தும் பண்ண திருட்டுத்தனத்துல திருமூர்த்தி மாட்டிக்கிட்டு தம்பியை காட்டி கொடுக்கல. ஆனந்தியால பிரச்சனைன்னு அவளை கொல்ல பார்த்திருக்காங்க. நீ இப்போ ப்ரொடக்ஷன் ஹெட் ஆனது அரவிந்துக்கு பிரச்சனை. அதனால உன்னை வேலையை விட்டு அனுப்ப பிளான் பண்ணியிருக்கான். அரவிந்த் சாரை காப்பாத்தணுந்தே திருமூர்த்தி தேவையில்லாம ரகுதே என் தம்பின்னு சொல்லி குழப்பிட்டு போயிருக்கான். எல்லா உண்மையும் கண்ணுக்கு முன்னாலதான் இருக்கு. ஆனா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுல்ல மாப்ள. அதான் இப்போ எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சுல்ல. சீக்கிரமே இருட்டுல இருக்கிற எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். நீ கவலைப்படாத, வா நீ வந்து சாப்பிடு வா. இல்ல இல்ல வேணாம், விட்டுருங்க. எனக்கு நிஜமாவே பசிக்கல. உங்களுக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். அப்ப எனக்கும் வேணாம். ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது. டேய், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனந்தி, நீ சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம என்னால நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு அந்த குற்ற உணர்வு எனக்கு வேணுமா? அது வேற எனக்கு கஷ்டப்படுத்தணுமா? தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க, போங்க. டேய், போட்டு போடா. ஆனந்தி வா வா. ஓ ஆனந்தி.